ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கிய ஆன்மீக அதிசயம் நிறைந்த விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரிஷப ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஜூன் 20க்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பாக்கியங்கள் கிடைக்க போகுது. ஆக்சுவலி நீங்கள் புண்ணியமான சில விஷயங்கள் செய்திருந்தால் அதுக்கு எட்டுக்கம்மை அம்மனுடைய அதிசயத்தினால உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பாக்கியங்கள் கிடைக்க போகுது. கொல்லிமலை எட்டுக்கை அம்மனுடைய அதிசயத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இந்த கோவிலுடைய சிறப்புகள் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த அதிசயத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய சில கோவில்கள் இருக்குது. நிறைய பேர் அது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது, தெரிஞ்சும் போகாமல் இருக்கிறது ரொம்ப தவறு. இனி அந்த மாதிரி இருக்காதீங்க. இந்த மாதிரி அதிசயமான கோவில்களை தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த கோவிலுக்கு ஒரு முறை விசிட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் புண்ணியம் தானாக சேரும், பாக்கியம் தானாக கிடைக்கும். கிரகங்களால் தடுக்கப்படக்கூடிய சில பலன்கள் கூட இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறதுனால ஈஸியாக கிடைக்கும். இது வரைக்கும் இந்த கோவில் பற்றி தெரியாமல் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க இந்த கோவிலை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இல்லை ஆல்ரெடி எனக்கு இந்த கோவில் பற்றி தெரியும், நான் இந்த கோவிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னாலும் கமெண்டில் தெரிவிங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பலன்கள் கிரகங்களால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல இந்த கோவிலுடைய அற்புதத்தை பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை பார்க்கலாம் வாங்க. கொல்லிமலையை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் ஆச்சரியப்பூரியக்கூடிய எட்டுக்கை அம்மனை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்பீங்க. கொல்லிமலை என்றாலே நினைவுக்கு வருவது அதிசயங்களும் மர்மங்களும் தான். அங்கே அமைந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அதிசய அம்மன் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் அமைந்திருக்கக்கூடிய எட்டுக்கை அம்மன் திருக்கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. கொல்லிமலைக்கு அழகு சேர்ப்பது கொல்லிப்பாவை என்று கூறப்படக்கூடிய எட்டுக்கை அம்மன் ஆகும். கொல்லிமலைக்கு அசுரர்களுடைய வருகை தடுத்து நிறுத்த மாயன் எனும் தெய்வ சிற்பி உருவாக்கிய அழகிய பாவை தான் எட்டுக்கை அம்மன் ஆகும். இவருக்கு கொல்லிமலை பாவை என்ற இன்னொரு சிறப்பு பெயரும் உண்டு. ஆக்சுவலி பல நூற்றாண்டுகளுக்கு முன் சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி கொல்லிமலையை வந்தடைந்தனர். கொல்லிமலை ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால் மேல் கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர். அங்கே ஏற்கனவே இருந்த அசுரர்களும் மிருகங்களும் சித்தர்களை தொந்தரவு செய்தன. அதை தடுக்கவே ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். அதுவே எட்டுக்கை பாவை அம்மனாக இங்கு உருவெடுத்தது. அசுரர்கள் சித்தர்களை தொல்லை செய்யும் போது அவர்களை எட்டுக்கை பாவை வதம் செய்தாங்க. காலப்போக்கில் அந்த சிலை அதே இடத்துல மண்ணில் புதைந்து விட்டது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆடு மேடுகளை மேய்க்க செல்லும் போது மாடுகள் ஒரு இடத்தை பார்த்து மிரண்டு ஓடுவதை கவனிப்பாங்க. எனவே அங்கு தோண்டி பார்க்க எட்டுக்கை அம்மன் சிலை அங்கு இருந்திருக்கு. அங்கேயே சிறிதாக கோவில் அமைத்து மக்கள் அம்மனை வழிபட ஆரம்பித்தனர். இச்சிலைக்கு எட்டுக்கை உள்ளதால் எட்டுக்கை அம்மன் என்ற பெயர் பெற்றது. பொதுவாக இங்கு அமாவாசை பௌர்ணமி சமயங்களில் கூட்டம் அப்புறம் அதிகமாக அலைமோதும். அதோடு குறைந்த வர வேண்டிய அதிகமான பக்தர்களை அம்மனை காண வராங்க. இந்த அம்மன் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொல்லிமலையிலே வீற்றிருக்கிறாங்க. அங்குள்ள மலை வாழ் மக்கள் குலதெய்வமாகவே கருதி வணங்குறாங்க. அதோடு நிலம் சம்பந்தமான பிரச்சனை தீர்ப்பதற்கு இங்கு வரக்கூடிய பக்தர்கள் பூட்டி விட்டு செல்றாங்க. இங்குள்ள சூளத்தில் காகிதத்தில் அல்லது உலோகத்தக்கத்தில் வேண்டுதல்கள் எழுதி கட்டிவிட வேண்டுதல்கள் வெகு சீக்கிரம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. மேலும் பிரிந்த உறவுகளில் இருக்கிறவங்க அவங்க துணிகளை இங்குள்ள சூளத்தில் கட்டிவிட அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. திருமண தடை, பில்லி சூன்யம் போன்றவற்றை போக்கும் என்று சொல்லப்படுது. கொல்லிப்பாவை பற்றிய செய்திகளை பரணர் தன் அகத்தினின் பாடல்களை தந்துள்ளார். எட்டுக்கை அம்மன் குமரிக்கண்டத்தோடு தொடர்புடைய தெய்வம் என்று கூறப்படுது. இந்த பாவை கொன்று இந்த ஒரு கோவில் மட்டுமே உள்ளது. இந்த அதிசயம் மிகுந்த கோவிலை வாழ்வில் ஒரு முறையாவது உங்கள் ராசிக்காரங்க சென்று தரிசிவிட்டு வருவது சிறந்தது.
அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு முறையாவது தரிசிவிட்டு வாங்க. ஸோ இந்த கோவிலுடைய சிறப்போடு இப்போ உங்களுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க வாங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்ற குருவோடு கூடி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் உடன்பிறப்புகள் வழியில் உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் வந்து கிடைக்கும். அதோடு பொருளாதார பற்றாக்குறை அகலும். அது மட்டும் இல்லாமல் புது முயற்சிகள் நீங்கள் ஈடுபடும் போது வெற்றிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 20க்குள்ளே நிறைவடையாத சில காரியங்கள் இருந்தால் அதெல்லாம் வந்து படிப்படியாக நடைபெற தொடங்கும். உத்தியோகத்தில் கூட சம்பள உயர்வோடு கூடிய வேலைக்காக செய்த முயற்சியும் கைகூடும். பின்னால் வழியில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு முடிவடையும். இந்த மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் இனி உங்களுக்கு நடக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மையாகும். அதோடு இந்த டைம் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் போது விரயங்கள் அதிகரிக்கும். நல்ல காரியங்கள் நடப்பதற்காகவும் நாகரிசு பொருட்கள் வாங்குவதற்காகவும் செலவிடுவீங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அதோடு பண தேவை உடனுக்குடனே பூர்த்தியாகிவிட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி வரும். எதிர்பாராத உதவிகள் கிடைத்து மகிழ்வீர்கள். தொழில் வளர்ச்சிக்கு மூலதானம் செய்ய ஏதேனும் சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதோடு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தூரதேச பயணங்கள் கைகூடுவதற்கான அறிகுறி தென்படும். கண்டிப்பாக அந்த பயணங்கள் மேற்கொள்ள மறக்காதீங்க. அப்புறம் கடகராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான். மெயினாக பெற்றோர் வழியில் பிரியறது கூடும். இடம் வீடு வாங்குவதில் கவனம் செலுத்தணும். உறவினர்கள் மதிக்கும்படி உங்கள் வாழ்க்கை மாறும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வாங்க. கருத்து வேறுபாடு நீங்கி கலகலப்பான சூழலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று சுயதொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இது வந்து இந்த ஒரு மாற்றத்தால் நடைபெறக்கூடிய ஒரு பெரிய பலன் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மீன ராசியில் சனி வக்ரம் அப்படிங்கிறது நடைபெற போகுது. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக அவர் இருக்கிறாரு. அதோடு உங்கள் ராசிக்கு அஷ்டமலாதிபதியாகவும் விளங்குறாரு. அஷ்டமதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான். இருந்தாலும் சனி பகவான் லாபதியாக இருப்பதால் இந்த வக்ரமானது அவ்வளவா நல்லதல்ல. இருப்பினும் குருவின் பார்வை சனியின் மீது பதியுது. அதன் கடுமை கொஞ்சம் குறையும். உங்கள் ராசிக்கு 1, 5, 8 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதிகிறது. எனவே அந்தந்த இடங்களில் புனிதம் அடைகிறது. உங்கள் ராசிக்கு இதனாலேயே யோகம் செய்யக்கூடிய கிரகமாக சனி விளங்குறதுனால அதன் பார்வையிலே நன்மை அதிகம் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லை அகலும். எதையுமே திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றி காண முடியும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவு நினைவாகும். முயற்சிகள் கைகூடும். பூர்வீக சொத்து பிரச்சனை அகல பாக பிரிவினைக்கு செய்த முயற்சி கைகூடும். வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கு அறிகுறி தோன்றும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஆக மொத்தம் நீங்கள் பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பரிசனில் இருந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும். மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டு. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல்கள்லாம் வந்து ஒழுங்காகும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு. அதனால் அந்த நிறத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக பயன்படுத்துவது நல்லது. அந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்லது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அதனால் அந்த நிறத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக பயன்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.